அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 159வது தமிழ்கூடல் நிகழ்விது. இன்றைய நிகழ்வில் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குநராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முனைவர் ஔவை அருளையா அவர்களுக்கு இத்தருணத்தில் எங்களது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வில் தமிழ் வழிப்படும் பெருவாழ்வு என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் மதுரை வெள்ளைப்பாறைப்பட்டியின் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஆசிரியர் கவிஞர் துளிர் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். குறைவாக இங்கே தலைகள் இருந்தாலும் அனைத்தும் பெரும் தலைகள் என்பதை நினைவில் கொண்டு, எப்போதுமே கூட்டம் குறைவாக இருந்தால் அந்த நிகழ்வு மிக மனநிறைவோடு இருக்கும். ஏன்னா நம்ம நெருக்கமான ஒரு உரையாடலை அது உருவாக்குன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் உண்டு. அதனால் குறைவான கூட்டங்களாக இருந்தாலும் எங்களின் அழைப்பினை ஏற்றி இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கின்றேன். துளிர் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லியது போல பள்ளி ஆசிரியர், கலை இலக்கிய பண்பாட்டு செயல்பாட்டாளராகவும் பட்டிமன்ற நடுவராகவும் நூல் விமர்சனங்கள் செய்வதிலும் இலக்கிய ஆய்வினை மேற்கொண்டு வருவதிலும் தன்னம்பிக்கை சார்ந்த உரையினை நிகழ்த்தி வருவதிலும் செயல்பட்டு கொண்டு வருபவர். இவருடைய கவிதை நூல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது, கைக்குட்டைக்குள் தொலைந்த வானம் என்ற கவிதை நூல். இவர் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஐயாவுடைய இயற்பெயர் என்று பார்த்தோமானால் அது சி வினோத்குமார் என்பது. இவர் புனைப்பெயராக துளிர் என்ற பெயரை வைத்திருக்கின்றார். ஐயா அவர்கள் மதுரை இலக்கிய மன்றத்தின் நன்னெறி ஆசிரியர் விருதினையும் தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடையின் அசோகமித்ரன் நினைவு படைப்பூக்க விருதினையும் மதுரை நகைச்சுவை மன்றத்தின் வளரும் கலைஞருக்கான விருதினையும் பெற்றிருக்கின்றார். அத்துடன் நம்பிக்கை வாசல் மாத இதழின் நம்பிக்கை நட்சத்திரம் விருதினையும் ஜெயம் சமூக இளையோர் கலை தொடர்பு மையத்தினையும் கவி கலைமணி விருதையும் 2025ஆம் ஆண்டிற்கான உலக தமிழ் பண்பாட்டு நடுவம் வழங்கிய மாப்போசி ஆளுமை விருதினையும் பெற்ற சிறப்பிற்குரியவர். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வரும் துளிர் அவர்கள் இன்று நம்மிடையே தமிழ் வழிப்படும் பெருவாழ்வு என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றார். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, அது எல்லோருக்கும் ஒரு மொழி என்றாலும் தமிழர்களை பொறுத்தவரையில் அது உணர்வில் கலந்தது. நாம் வெறும் மொழியாக மட்டும் அதை பார்ப்பது இல்லை. ஏனால் நமக்கு தமிழ் அவ்வளவு வழங்கி இருக்கின்றது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்படி பல விடயங்களை சொல்லலாம். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே, இப்படி எண்ணற்ற நன்னெறி கருத்துக்களை நமக்கு வழங்கி நம்முடைய வாழ்வியலை, ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி சிறப்பாக அமைய, செம்மாந்த வாழ்வு வாழ என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் நமக்கு தமிழ் தந்திருக்கின்றது. இலக்கியத்தின் செழுமையையும் இலக்கண வளமையையும் கொண்ட ஒரே மொழி, தொன்மையும் தொடர்ச்சியும் மிக்க மொழி. அதனுடைய காலத்தினை இன்று வரை நம்மளால் அறுதிட்டு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. 2000 ஆண்டுகள் சொல்லுவோம், 5000 ஆண்டுகள் சொல்லுவோம், 12000 ஆண்டுகளும் சொல்லுவோம். ஆனால் என்று பிறந்தவள் என்று உணராத ஒருத்தி தான் நம்முடைய தமிழ் பெண். அப்படிப்பட்ட அந்த தமிழ் நமக்கு எத்தகைய வாழ்வினை தர இருக்கின்றது என்பதை, நம்ம எப்படி ஆற்றுப்படுத்துகிறது என்பதையும் துளிர் அவர்கள் தன்னுடைய தமிழ் குடலுரை மூலம் தர வருகை தருகின்றார். வாருங்கள் ஐயா.
மதுரை உலக தமிழ்ச்சங்கம் முன்னெடுத்து நகர்த்துகிற இந்த 159வது தமிழ் கூடல் நிகழ்வில் தலைமை ஏற்றுள்ள இயக்குனர் ஐயா மதிப்பிற்குரிய முனைவர் அவை அருள் ஐயா அவர்களையும், வரவேற்புரை ஆற்றிய ஆய்வு வளமையரான அம்மா ஜான்சிராணி அவர்களையும், நன்றியுரை ஆற்ற உள்ள ஆய்வறிஞர் அம்மா சோமசுந்தரி அம்மா அவர்களையும், இங்கு வருகை தந்துள்ள நண்பர்களையும் தமிழ் சான்றோர்களையும் வணங்கி என் உரையை இனிதே தொடங்குகிறேன். அவங்க ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்தாங்க. எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தால் அது ரொம்ப நெருக்கமான உரையாக இருக்கும்னு சொன்னாங்க. நானும் அப்படி தான். எண்ணிக்கையை பார்த்து பேசுபவன் அல்ல, எண்ணங்களை பார்த்து பேசுபவன் தான் நான். எனக்கு பேச்சு என்பது ஒரு பெரும் தவம். எனக்கு பேச்சு என்பது புகழ் அல்ல. எனக்கு பேச்சு என்பது விளம்பரம் அல்ல. எனக்கு பேச்சு என்பது தொழில் அல்ல. எனக்கு பேச்சு என்பது ஊதியம் அல்ல. எனக்கு பேச்சு என்பது பேராயுதமாக நான் நினைக்கிறேன். அதனால் அந்த ஆயுதத்தை சரியான இடத்தில் பயன்படுத்துவது தான் முக்கியமே தவிர சந்தைகளில் பயன்படுத்துவது முக்கியம் இல்லை. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் தமிழ்ச்சங்கம் என்ற இந்த அவையில் என் பேச்சை பேசுவதில், சான்றோர் பெருமக்கள் மத்தியில் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எந்த மன வருத்தமோ எதுவும் இல்லை. என்ன பயம்னா, இங்கே வந்திருக்குங்க ஐயாக்களையும் அம்மாவெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா எல்லாருமே என்னிலும் மூத்தவர்கள், சொல்லப்போனால் என் வயதின் அனுபவமாக கொண்டவர்கள். அவர்கள் வாசிக்காத வாசிப்போ, அவர்கள் கேட்காத பேச்சோ, அவர்கள் பார்க்காத அரங்கமோ எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு குழந்தைய மேடை ஏற்றி விட்டு பேச விட்டு அழகு பார்ப்பதை போல் நம்மை பேச விட்டு அழகு பார்க்கிறார்கள் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது ஒரு தலைப்பு கொடுங்கய்யா நாங்கள், நான் ஒரு 4 தலைப்பு கொடுத்தேன். அப்போ ஐயாட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன், நாங்கள் ரொம்ப நெருக்கமாக நான் விரும்பின தலைப்பு இதுதான். இந்த 4 தலைப்பில் அவங்க ஏதோ ஒரு தலைப்பு எடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம எடுக்கும்போது அந்த நினைவு ஓட்டத்தில் அது ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன். அப்போ ரொம்ப தாமதமாக தான் அனுப்புனேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அனுப்பியிருப்பேன். ஏதோ ஒரு வேலைகளில், தொடர் வேலைகளில் இருந்தேன். அப்போ ஒரு நினைவு ஓட்டத்தில் வருகிற தலைப்பெல்லாம் எழுதி அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அப்போ இந்த தமிழ் வழி படுவும் பெருவாழ்வு என்ற தலைப்பு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு எனக்கு. அப்போ இந்த தலைப்பில் பேசினா சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன். நான் நினைத்ததை போலவே அடுத்த ஒரு 30 வினாடிகள் 4 நிமிடத்தில் அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இந்த தலைப்பில் பண்ணிக்கிறவங்க யாருனாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதுக்கு ரொம்ப மெரக்கடல்லாம் வேணாம். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற பாடல் நம்ம எல்லோரும் பாடுவோம். எல்லா மேடைகளையும் பேசுவாங்க. அதிகபட்சம் போனால் அந்த 2வது வரி வரைக்கும் வருவாங்க. தீதும் நன்றும் பிறந்தவரா, தமிழ் படித்தவர்களுக்கு நோதலும் தனிதலும் அவற்றோர்னா சாதலும் புதுவதன்றோன்னு நம்ம வரிசையாக பாடுவோம். அதில் மல்லர் பேரியாயிற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் 6 உயிர் முறைவழிப்படுவோம் இன்னும் ஒரு வாரி வரும். இந்த வரியை எங்கேருந்து எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். இந்த வரியும் தமிழ் தான் எனக்கு கொடுத்தது. அந்த நீர்வழிப்படுவும் புனைபோலுக்கு பூங்குன்றனார் ஒரு உரை சொல்வார். அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த வாழ்க்கை விதிப்படிலாம் நடக்காதுடா, இந்த வாழ்க்கை உன் வினைப்படி நடக்கும்னுவார். நீ என்ன வினை விதைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வாக மலரும் அவர் சொல்வார். அதை தான் நான் தலைப்பாக எடுத்து அதை தமிழ் வழிப்படுவும் பெருவாழ்வாக நம்ம மாற்றுவோம். இந்த வாழ்வுக்கு இன்றைக்கி இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நிறைய வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பதே வாழ்வது தான். அதை எப்படி வாழ்வது என்பது தேடுவதை விட ஒரு அபத்தம் இல்லை. இப்போ உலகம் முழுக்க நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 மொழிகள் இருக்கிறது நமக்கு. அதில் நம்ம செவ்வியல் மொழிகளான 6 மொழிகளில் நாம் இருக்கோம் ஒரு பெருமிதம் இருக்கிறது. அதில் 2 மொழிகள் தான் இன்னும் உயிர்ப்போடு மக்களோட பேச்சு மொழியாக இயங்குகிறது என்பது நமக்கு தெரியும். எதுனா சீனமும் தமிழும். அந்த 2 மொழிகளில் பிறந்து
குழந்தையாக பிறந்து 2000 நாட்கள் கூட கடக்காத ஒரு குழந்தை அந்த மொழியின் 2000 ஆண்டு தொன்மையை படிக்க முடியும் என்ற நிலையில் இருக்கிற ஒரு மொழி இருக்கிறது என்றால் அது தமிழ் தான் இருக்குது. வெறும் 2000 நாட்கள், அதுக்கு 6 வயது ஆகும்போது நம்ம போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். அந்த குழந்தை ஒரு மொழியை வாசிக்குது. அந்த மொழிக்கு வயது என்னென்னா, நாம் சொல்கிறோம், நம்ம கிடைச்ச தொல்காப்பிய இலக்கண நூலை மையமாக வைத்து நம்ம சொல்கிறோம். இப்போ பாவனர் போன்ற பேரறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 ஆண்டுகள்லாம் சொல்கிறாங்க அவங்க. இன்றைக்கி நம்ம 5000 ஆண்டுகளில் வந்து நிற்கிறோம். இரும்பு காலம் கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் நம்ம 5000 ஆண்டுகள் வந்து நிற்கிறோம். இது இன்னும் போகும். நம்ம அடுத்த தலைமுறை இன்னும் அது ஆய்வுகளின் வழியாக 50,000 என்பதே குறைவு தான் என்றதை நிலைநிறுத்தும். ஏன்னா தொல்காப்பியத்தில் இருக்கிற சொற்கள் அப்படி. அப்போ ஒரு மொழிக்கும் நமக்குமான வேறுபாடு என்ன? நம்ம எல்லாரையும் சமூக விலங்கு என்று சொல்லிடுறாரு அரிஸ்டாட்டில். மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்குன்றாரு. அப்போ விலங்குக்கும் நமக்கு என்ன வேறுபாடு? எந்த இடத்துல நாம் விலங்குலேருந்து வேறுபட்டு நிற்கிறோம்? சில சொல்லுவாங்க மனிதன் சிரிக்கக்கூடியவன், அப்படிலாம் இல்லை. சிம்பன்சி குழந்தை ரொம்ப அழகாக சிரிக்கும். சில வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா நமக்காவது 4 பல்லு தெரிகிற மாதிரி தான் சிரிப்போம். அது சிரிச்சிச்சுன்னா 32 34 பாலும் வெளியில் தெரிகிற மாதிரி சிரிக்கும் குரங்கெல்லாம். அப்போ சிரிப்பு இல்லை. அப்போ வேறு என்ன? மொழி தான் மனிதனையும் விலங்கையும் வேறுபடுத்துதுன்னு நம்ம சொல்கிறோம். விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட மொழி இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்குது. ஒரு காகம் ஒலி எழுப்புனா மற்ற காகங்கள் உள்ளே வந்து அந்த இடத்துல நிற்கிது. ஏதோ ஒரு வகையான அழைப்பு அது கொடுக்குது. ஒரு நாய் ஒலி எழுப்புனா மற்ற நாய்கள்லாம் கூடுது. அப்போ விலங்குகள்கிட்ட எப்படி, பறவைகள்கிட்ட எப்படி மொழி இல்லைன்னு நம்ம சொல்ல போகுது? என்ன சிக்கல்னா, நமக்கும் அதுக்கும் இருக்கிற வேறுபாடு, அதற்கு நிகழ்காலத்தில் மட்டும்தான் பேச தெரியும். விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நிகழ்காலத்தில் தான் பேச தெரியும். அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த தருணத்தில் தான் அவை தன் கருத்துக்களை பரிமாறும். நம்மை போன்ற கடந்த கால வரலாறு அதால் பேச முடியுமானா பேச முடியாது. வாங்க, எதிர்கால இலக்குகளை, கனவுகளை அதால் பேச முடியுமானா பேச முடியாது. 4 நாய் சேர்ந்துக்கிட்டு போன வாரம் எங்கள் ஓனர் வீட்டில் என்ன குழம்பு வச்சாங்க தெரியுமா? ஒரு தட்டில் ஒன்று கூட எனக்கு நமக்கு போடலை இன்னும் பேசிக்கிருந்தால் எப்படி இருக்கும்? அது பேசாது. அது நமக்கு ஒரு சௌகரியம். அப்படி விலங்குகள் பறவைகள்லாம் பேசலை. ஏன்னா அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம தண்டவாளம்லாம் எல்லாம் ஏறிடும். அப்போ மனிதனுக்கும் விலங்குக்குமான வேறுபாடு என்ன? மனிதன் தான் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தில் இணைக்கிற ஆயுதமாக, கருவியாக மொழியை கையாளுகிறான். இதுதான் நமக்கும் அதுக்குமான வேறுபாடு. நமக்கு பழைய செய்திகளை வரலாறாக ஆக்க தெரியும். கடந்த கால நிகழ்வுகளை வரலாறாக ஆக்க தெரியும். எதிர்கால கனவுகளை, ஆசைகளை, இலக்குகளை எதிர்கால திட்டங்களாக வகுக்க தெரியும். ஒரு நாய்க்கோ பறவைக்கோ எதிர்கால சிந்தனை இருக்காது. அதனால தான் எந்த நாயும் எந்த பறவையும் எந்த கவலையும் படுவதில்லை. நமக்கு அது ஒரு பலம் தான், அதில் பலவீனமும் இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த வேலையில் இருப்போமா இருக்க மாட்டோமா, நாளைக்கு வேறு ஒரு கம்பெனி வந்து இந்த வேலையெல்லாம் மூடிடுமா, இல்லை அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்வோம், நம்ம பிள்ளை கல்லூரிக்கு எங்கே போய் அவனை படிக்க வைக்கிறது? அவன் இப்போ தான் எல்கேஜியே போயிருப்பான். அவனை கல்லூரியில் எந்த பாடத்தை எடுத்து வச்சா அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அது பறவைக்கு விலங்குக்கு இல்லை. அதனால தான் எப்போதும் பறவை விலங்கும் அந்த நேரத்து இறையை தான் தேடும். நைட்டுக்கு கொஞ்சம் இறை வேணும்னு டிஃபனில் அரைச்சி ஒதுக்கி வைக்காது. எந்த நாயும் கொடுக்குறப்ப பாதியை சாப்பிட்டுக்கிறேம்மா, கொஞ்சம் பாதி எடுத்து பிடிச்சிக்கல வைங்க, நைட்டு வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் எதுவும் சொல்லாது. அது நம்ம தான் செய்வோம். அப்போ எதிர்கால சிந்தனையும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கு இல்லை. நமக்கு இருக்கிற மொழி என்பது, மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொழி என்பதை கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தில் நிகழ்த்துகிற, இணைக்கிற மொழியை கையகம் வைத்திருக்கிற ஒரே விலங்கு எதுனா மனித விலங்கு தான் மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. டேவிட் ஹுராக்னு ஒரு ஆங்கில மொழியியல் அறிஞர், அவர் அமேசான் காடுகளில் இருக்க ஒரு மொழியை தேடி போகிறார். அந்த மொழிக்கு வந்து எழுத்து வடிவம் இல்லை, ஒலி வடிவம் இருக்குது, வரி வடிவம் இல்லை. அப்போ அந்த மொழிக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுப்போன்னு அந்த மக்கள் பேசுகிற வார்த்தைகள், சொற்களை எல்லாம் ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டே வராரு டேப்பில். அவருக்கு ஒரு பொருளை கீழே போட்டு, எல்லாமே பொருள் சொல் தானே,
எல்லா சொல்லும் பொருள் குறித்தன வேண்டும். நம்ம எல்லாம் சொல் தான். நிற்கிறேன் என்பது ஒரு சொல், பேசுகிறேன் என்பது ஒரு சொல், பார்க்கிறேன் என்பது, இங்கே எல்லா வினையும் ஒரு சொல். அப்போ அவர் அங்கே எடுக்கிறது, பேசுறது, கீழே வைக்கிறது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாரு. அவர்கள் வேட்டைக்கு போகிறாங்க, அந்த பழங்குடியின மக்கள் வேட்டைக்கு போனனே இவரால் பதிவு செய்ய முடியல. என்ன காரணம்னா, வேட்டைக்கு போனனே இயற்கையின் மொழியில் அவங்க உரையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பறவையோ ஒரு விலங்கோ எதிரில் வந்துச்சுன்னா அதிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு அதோட மொழியை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அதை எப்படி பதிவு செய்ய முடியும்? அதற்கு என்ன அர்த்தம் வைக்க முடியும்? அதை எப்படி எழுத்துருவாக்க முடியும்? தமிழில் அது இருக்குது. நீங்கள் எல்லா எழுத்து வடிவத்துக்கும் காரணம் இருக்கானா? இருக்குது. மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, நம்ம ஏன் ஆ போட்டோம், அதை ஏன் முதல்ல கொண்டு வந்து வச்சோம்? இங்கே தமிழ் நமக்கு அதை கற்பிக்கிறது. அதனால தான் டேனியல் எலியாஸ் போன்ற பேரறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க மூத்த மொழி தமிழ்ன்றாங்க, உலகின் தோன்றிய மூத்த மொழி. நம்ம சொன்னோம்னா வெற்றி பெருமிதம் பேசுகிறாங்க, இவங்க மொழியை இவங்க பீத்திக்கிறாங்க என்ன சொல்கிற இடம் இருக்குது. ஆனால் மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த மொழியை ஏன் மூத்த மொழியாக சொல்கிறோம் என்றால், இந்த மொழியின் பிறப்பிலிருந்து, இந்த எழுத்து பிறப்பு சொல் பிறப்பிலிருந்து இந்த மொழியை பயன்படுத்தும் விதத்தில் இவர்கள் உச்சகட்ட நாகரிகத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஏன் இந்த 2 மொழியை மட்டும், இதை இவ்வளவு ஆண்டுகளில் 7000 மொழிகள் எங்கே இருக்குது, 2 மொழி எங்கே இருக்குது? அப்போ இந்த 7000 மொழிகள் எந்த இடத்துல விட்டு போச்சு, இந்த 2 மொழிகள் எதில் ஜெயிச்சுன்னு தெரியணும்ல. இது ஏன் இந்த 2 மொழி மட்டும் இவ்வளவு காலத்தை கடந்து நிற்கிது? 6 மொழிகள் நிற்கிது. அந்த 6லும் 2 தான் இன்றைக்கும் மக்கள் பயன்பாட்டில் இருக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். சில மொழிகளை உருவாக்கியிருக்காங்க, சில மொழிகள் இருக்குது பெருவாரியான மக்கள் பயன்பாட்டில் இல்லை. அது ஒரு பக்தி மொழியாக இருக்கிறது, கருவறையில் மட்டும் பேசுகிற மொழியாக இருக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ தமிழும் சீனமும் மட்டும் எப்படி இத்தனை மொழிகளை கடந்து ஜெயிச்சுச்சுன்னா, இந்த 2 மொழிகளும் வாழ்வியலோடு இணைந்த மொழி. நீங்கள் இந்த மொழியை பிரிச்சிட்டிங்கன்னா அங்கே வாழ்க்கை இருக்காது. மொழியிலிருந்து வாழ்க்கை வேறு, மொழி வேறுன்னு நீங்கள் தமிழையோ சீனத்தையோ பிரிக்கவே முடியாது. இன்னும் சரியாக சொன்ன போனால் தமிழை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் பிரிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், மொழியின் பிறப்பு நமக்கு அறிவுறுத்துது. இந்த மொழி வளர்ச்சிக்கு அவங்க சொல்கிறாங்க, மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, மொழியோட வளர்ச்சி எப்போ, ஒரு மொழி எப்போ வளர்ந்துச்சு, வேகமாக சொற்களஞ்சியங்கள் பெருக்கம் தானே ஒரு மொழியோட வளர்ச்சி. அப்போ சொற்களஞ்சிய பெருக்கம் எப்போ உருவாகுச்சுன்னு கேட்டால் அது பெண்களின் கையில் இருந்ததுன்றாங்க மொழியியல் அறிஞர்கள். ஒவ்வொரு மொழியின் வளர்ச்சிக்கும் பெண்களின் பங்களிப்பு இன்றியமையாதுன்றாங்க. பெண்கள் என்ன செஞ்சாங்க ஆண்களை விடன்னு கேட்டால், பெண்களிடம் தனித்துவமான ஒரு குணம் இருந்தது, அது புரளி பேசுவது. அது தவறில் இல்லை, ஆண்கள் பேச மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. 4 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா அம்முட்டி பேச்சு பேசுவாங்க. நான் அதை தவறாகவே பார்க்கவில்லை, மொழியியல் அறிஞர்கள் கூற்றவே சொல்கிறேன். புரளி பேசுவது தான் ஒவ்வொரு மொழியையும் வளர்த்ததுன்றாங்க. நீங்கள் பயன்படுத்தலைன்னா அந்த மொழி எப்படி வளர்ந்துருக்கும்? நீங்கள் எங்கே பயன்படுத்துவீங்க? எழுத்து தோன்றிடுச்சு, இன்றைக்கி நம்ம எழுதுகிற எத்தனை புத்தகம் எழுதியிருக்கோம்? இந்த ஆண்டு வெளிவந்த புத்தகங்கள் கணக்கில் எடுங்க. நம்ம மக்கள் தொகை 9 கோடி, உலகம் முழுக்க சேர்த்தோம்னா ஒரு 10 கோடின்னு கூட வைப்போமே. எத்தனை புத்தகம் வந்திருக்கு? 10 கோடி புத்தகமாக வந்துருச்சு இந்த வருஷம். அப்போ மொழியின் பயன்பாட்டு எழுத்தில் இல்லை, பெருவாரியாக எழுத்தில் இல்லை. 1 கோடி எழுத்தாளர்கள் இருப்பாங்களா? சொல்ல முடியாது. சில ஆயிரங்கள் தான் எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவர்கள் எழுதுகிற புத்தகங்களும் சில ஆயிரங்கள், மிஞ்சி போனால் லட்சங்களில் தொடரலாம். அப்போ மீத மனிதர்களுக்கு மொழிக்கும் தொடர்பே இல்லையா? அவர்கள் இந்த மொழியை பயன்படுத்தவே இல்லையானா அவர்கள் தான் இந்த மொழியை தூக்கி பிடிக்கிறார்கள். அவர்கள் தன் பேச்சின் வழியாக, வாய்மொழியாக இந்த மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் புரளி பேசுவது என்பது ஒரு மொழியை கட்டி காக்கிற அரண் என்றார் மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன் அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, அதுவும் குறிப்பாக பெண்களை ஏன் சொல்கிறீங்களா? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆண்களுக்கு சொற்களை பேச தெரியும், பெண்களுக்கு மட்டும்தான் சொற்களை ஆள தெரியும். பேசுவது வேற, ஆள்வது வேற. நீங்கள் வீட்டிலேயே இயல்பாக பேசுங்களேன், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம்.
எந்த இடத்துல அந்த உரையாடல் நிற்கும், எங்கே மேம்பட்டு நிற்பாங்கன்னா பெண்கள் சொல்கிற சொல்லோடு முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஆம்பளைக்கிட்ட பேச்சே இருக்காது. சரி விட்டு நான் வெளியே போயிட்டு வரேன், இன்னும் சட்டை எடுத்துகிட்டு டீ கடை பக்கம் போயிட்டு வரேன், ஏன்னா பேச்சங்க இல்லை அவர்களுக்கு இருக்கிறது. அவங்களுடைய நினைவு பெட்டகங்களில் அவ்வளவு நினைவுகளை சேகரித்து வச்சுருப்பாங்க. நம்மளால் நினைவுபடுத்தி சொல்ல முடியாது. கல்யாணனால் சொல்ல மாட்டாங்களா, வாழ்க்கை முழுக்க அறிவத்துக்கு தான் திடுறான். ஆனால் அவர்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நீங்கள் போட்டிருந்த சட்டை என்ன கலர் தெரியுமா, அது என்ன நிறம் தெரியுமா ன்னு பேசுவாங்க. ஏன்னா அவளுடைய நினைவாற்றல் அப்படி. இந்த பெண்களின் நினைவாற்றலும் இவர்கள் சொற்களை பயன்படுத்தும் விதமும் தான் ஒரு மொழியின் வளர்ச்சியை கட்டமைக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். சீனாவில் அந்த தெற்கு பகுதியில் ஜியாங்காங்ன்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் ஒரு மொழி இருக்குது, நுசோ. அதோட மொழியோட பேர் நுசோ. நீங்கள் இணையத்தில் தேரலாம். ஜியாங்காக்ன்ற பகுதியில் நுசோன்ற ஒரு மொழி இருக்குது. அந்த மொழியின் சிறப்பு என்னென்றால், அந்த மொழியின் தனித்துவம் என்னென்றால், அந்த மொழி பெண்கள் மட்டுமே பேசுகின்ற மொழி. எந்த ஆணும் அந்த மொழியை பேச தெரியாது சீனாவில். எந்த ஆணுக்கும் அந்த மொழியை கூட்ட புரிதலும் இல்லை. பெண்களுக்குள் பெண்கள் பேசுகிற ஒரு மொழி அந்த நுஷான்ற மொழி. அந்த மொழி இப்போ அழிவு நிலையில் இருக்குன்னு அதை ஒரு கோங்ஜிமிங்ன்ற ஒரு மொழியியல் அறிஞர் அதை அந்த மொழியை மீட்டெடுக்கணும். பெண்கள் பொதுமொழிக்கு வந்துட்டாங்க, கல்வி நிலையங்களில் பொதுமொழியை நோக்கி நகர்ந்துட்டாங்க. பெண்களுக்குன்னு எப்படிங்க ஒரு மொழி இருக்கும்? அப்படி இருக்குமா? ஆனால் இருக்குது, நம்ம பெண்கள்கிட்டையும் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது சொற்களவே நம்மளால் பேச தெரியாது. அவங்க ஒரு எழுத்தை பேச்சாக மாற்றுவார்கள். ஒரே ஒரு எழுத்தை, இம் என்று ஒரு எழுத்து இருக்கிறது, இதை அதிகமாக பயன்படுத்துபவர்கள் பெண்கள் தான். அதிலும் அதை அதிகாரமாக பயன்படுத்துபவர்களும் பெண்கள் தான். போயிட்டு வரேம்மா அப்படின்னா போன்னு அர்த்தம். அது கேள்வி. போறியா, இங்கே முட்டு வேலை இருக்குது, இதை விட்டுட்டு போவேன். இப்போ நீ போகலான்னு ஒரு திட்டமிடலில் இருக்க. ஒரு இம்மு தான். அந்த ஒளியை, அந்த எழுத்தை பெண்கள் எவ்வளவு வகைகளில் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. இந்த கிராமத்திலலாம் கிளைகிட்ட பேசும்போது, படிக்காத பெண்கள்கிட்ட பேசும்போது, தாத்தாவை பற்றி சொல்லு பாட்டி, ஆயா சொல்லு பாட்டி, ஆயா நீ தாத்தாவை பற்றி சொல்லுன்னு என்னத்தை சொல்ல அந்த மனுஷனை பற்றி இருக்குல்ல, அதுதான் அந்த ஆளோட வாழ்க்கை. ன்றதில் ஒட்டுமொத்த ஆண்களின் வாழ்க்கையும் சுருக்கிடுவாங்க. இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல, என்னத்தை சொல்ல அந்த ஆளை பற்றி. அப்போ ஒரு மொழியை நீங்கள் வராவரியாக பேசுவீங்க. நம்மகிட்ட கேட்டோம்னா மானே தேனே கரும்பே சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை கொஞ்சுற மாதிரி அள்ளி விடுவோம். அவங்க ஒரே வார்த்தை தான், இந்த ஆள் இவ்வளோ தான், சும்மா வாய் பேச்சு தான். எதுக்கும் அவரை பற்றி, ஏன்னா உங்களுடைய உள்ளும் புறமும் தெரிந்தவர்கள் அவங்க. இப்போ என்னையை பற்றி நீங்கள் புறம் தெரியும், என்னுடைய வெளிப்பகுதி தெரியும். என் உள்ளம் யாருக்கு தெரியும்னா என் இணையருக்கு தான் தெரியும். அப்போ உள்ளும் புறமும் தெரிந்தவர்கள் நம்ம சொல்கிற மதிப்பு இருக்கு இல்லையா. பெண்கள் வெறும் ஒற்றை சொற்களை, ஒரு எழுத்தை இங்கே ஒரு பெரும் உரையாடலை நிகழ்த்தி விடுவாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மொழி எந்த இடத்துல நம்ம உதவுதுன்னா, இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு தேர்வு வைப்பாங்க, நம்ம தேர்வு எழுதுவோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. வாழ்க்கை தேர்வு வச்சுட்டு பாடம் நடத்தும். இப்போ தான் அவ்வளோ படிக்கிறேன், வாழ்க்கையே இப்போ தான் புரியுது. விழுந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தேர்வு நடத்தும். பள்ளிக்கூடம் தேர்வை வைத்துவிட்டு பாடம் நடத்தி விட்டு தேர்வு செய்யும். வாழ்க்கை தேர்வை முதலில் வைத்துவிட்டு பிறகு பாடம் நடத்தும். அப்போ இந்த தேர்வுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராகிறது? 75-80 வயசாயிரும் நம்ம இதில். இப்போ தான் வாழ்க்கைன்னா என்னன்னே புரியுது என்றுவார். இனி புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்னன்ற மாதிரி ஆகிப்போகும் வாழ்க்கை. அப்போ வாழ்க்கையை புரிவதற்காகவே 80 ஆண்டுகள் அனுபவத்தை நம்ம செலவழிச்சிருக்கோம். அந்த வார்த்தை யார்கிட்ட வராதுன்னு தெரியுமா? ஒரு தமிழ் ஆசிரியர்கிட்ட வராது, தமிழ் அறிஞர்கள்ட்ட வராது. ஏனென்றால் இந்த மொழி வாழ்க்கைக்கும் வார்த்தைக்குமான இடைவெளியை குறைக்கிறது. வார்த்தை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் வார்த்தை, இந்த மொழி தான் உங்கள் வாழ்வு, உங்கள் வாழ்வு தான் இந்த மொழி என்று தமிழ் மொழி உங்களுக்கு கட்டமைக்கிறது. அப்போ எந்த இடத்துலேருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம்? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், வாழ்தல் வேற, இருத்தல் வேற, ரெண்டுக்கு வேற வேற பொருள் இருக்குது தமிழில். நம்ம எல்லாரும் முதல்ல எப்படிப்பா என்னப்பாண்டா
ஏதோ இருக்கேன் மாப்பிள்ள, ஏதோ இருக்கேன். இப்போ கேட்குறவங்களே அப்படி கேட்குறாங்க. அப்புறம் எப்படி இருக்க, எப்படி போயிட்டுருக்கு, வண்டியை சர்வீஸ் கொடுத்துட்டு இப்போ தான் வண்டி ஓட்டுற மாதிரி எப்படி போய்கிட்டுருக்கு, ஏதோ மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கனால நல்லா போய்கிட்டுருக்கு, எங்கேயாவது முட்டுச்சந்தில் போய் மோதிட்டோம்னா அவ்வளோதான்ன்ற மாதிரி. இப்போ வாழ்வதே இங்கே இல்லை. இப்போ சிறையில் ஒரு 10 ஆண்டுகள் ஒருத்தர் இருந்துட்டு வராரு. நான் சிறையில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தேன்னு சொல்லுவாரா? அவர் என்ன சொல்லுவார்? 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன்னு. ஏன்னா அவர் அங்கே வாழலை, அவர் சிறையில் இருந்தார். அவர் மனம் உவந்து, அவர் மனமும் உடலும் சேர்ந்து வாழலை. அவர் உடல் தான் அங்கே இருந்துச்சு, மனம் குடும்பத்தையும் புற உலகையும் நினைத்து கொண்டே இருந்தது. மன போராட்டங்கள் இருந்தது. இந்த போராட்டங்கள் இல்லாமல் இரண்டும் இணைந்து, அகமும் புறமும் இணைந்து ஒரு இடத்துல நீங்கள் வாழ்றீங்க இல்லையா, அதுதான் வாழ்தல். வாழ்வு வேற. அப்போ இந்த பெரு வாழ்வை வாழ்வதற்கு எது துணை நிற்கும், எது நமக்கு அடையாளம் காட்டும்? அங்கே தான் நம்ம சொல்கிறோம், மொழி நமக்கு அடையாளம் காட்டும். தமிழ் வழி படுவும் பெருவாழ்வு, நம்ம அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம். தமிழில் இருக்க எழுத்துக்களோட வரிசைகளை பற்றி மொழிப்படிக்கட்டுன்னு ஒரு புத்தகம் மகுடேஸ்வரன், எழுத்தாளர் மகுடேஸ்வரன் எழுதியிருக்காரு. வாய்ப்பு இருந்தால் இங்கே எல்லோரும் வாசிங்க. தொடர்ச்சியாக அவர் ஒரு நூல் வரிசையாக எழுதியிருக்காரு. சமீபத்தில் அந்த புத்தகம் படிக்கும்போது நான் ரொம்ப வியந்தேன். உயிர் எழுத்துக்கள் 12 நமக்கு தெரியும். அதில் ஏன் ஆபத்துக்கு முன்னாடி வச்சாங்க? இது வாழ்க்கைக்கான குறிப்பு. அகரம் ஏன் முன்னாடி வந்துச்சு? மெய் எழுத்துக்களில் இக்க ஏன் கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க? உயிர்மெய் எழுத்துக்களில் கா ஏன் முன்னாடி வந்துச்சு? சால இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல, பால இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இப்போ இ ஆன்னு படித்தா படிக்க மாட்டோமா? ஏன் ஆல இருந்து வந்துச்சுன்னா, உங்கள் மொழியில் அதிகம் பயன்படுத்துகிற சொற்கள் அகரத்தில் தோன்றுபவர். 12 உயிர் எழுத்துக்களில் நீங்கள் இணையத்தில் போய் தேடுங்களேன், அகர சொற்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளவு சொற்கள் வரும். இல்லைன்னா வெறும் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அகராதி இருக்கும். நீங்கள் அகராதியை எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்க அகரத்தில் பெரும்பான்மையான தமிழ் சொற்கள் அகரத்தில் தொடங்கும். அதனால் அகரம் முதன்மையாக இருக்கிறது. உனக்கு உன் வாழ்க்கைக்கு யார் பயன்படுவார்? உன் வாழ்வை நெறிப்படுத்துவது யார்? உனக்கு அதிகம் உன் வாழ்வை நெறிப்படுத்துவது யார்? அவரோடு அதிகம் இரு, அவரை முதன்மைப்படுத்திடு, அவரோடு முன்னிலையில் நிறு, உன் வாழ்க்கை மேம்படும் என்பதை அகரமும் ககரமும் நம்ம இக்கும் நமக்கு சொல்லித்தருது, மெய்யெழுத்தும் சொல்லித்தருது. நீங்கள் சொல்லலாம், அப்போ காக்கிறது ஞா வருது, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பயன்பாட்டெலாம் இல்லையே. இங்கு இக்குங்கிறது இங்கு தான் வருது. இங்கோட வரிசையில் வந்து உயிர்மை எழுத்தில் வந்து இங்கின்னு சொல்கிறோம். அதுக்கு பெரிய பயன்பாடெலாம் இல்லையே. அதை எப்படி சார் தூக்கிட்டு வந்தாங்க? அது எப்படி முன்னாடி வந்துச்சுன்னா, அவர் சொல்கிறார், அது இன எழுத்து. காவோட இணை எழுத்து ஙா. எங்கெல்லாம் ஆ வருமோ அங்கே கா வரும். தங்கம் இங்குக்கு அடுத்து கா தான் வரும். சங்கம், சங்கு, நீங்கள் இங்கு வர எந்த சொல்லியும் சொல்லுங்கள், அதற்கு இணை எழுத்தாக கா தான் வரும். அது ஒரு வாழ்வியல் பயன்பாடு நமக்கு. என்னென்ன, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருப்பார், நம்ம உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க, பெரிய அறிவாளியாகவோ பெரிய பொருளாதார மேம்பட்டவராகவோ இருக்க மாட்டாங்க. ஆனால் சபைன்னு போயிட்டால் நம்ம யாரை நிப்பாட்டுவோம்? உடன் பிறந்தவனை தான் நிப்பாட்டுவோம். அண்ணே அவன் என் தம்பிடா என்று சபையில் அவனை தான் கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டுவோம். சபை என்று வந்தால் ஒருபோதும் உன் இன எழுத்தாக, உன் இனமாக இருக்கிற உன் உடன்பிறப்புகளை, உன் உறவுகளை விட்டுறாத. தமிழ் நமக்கு கற்றுத்தருது. அவன் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம், அவனுக்கு பெரிய பயன்பாடு இருக்காது. இந்த வீட்டுக்கு அவன் பெருசாக உழைக்காமல் இருக்கலாம், அவன் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்காமல் இருக்கலாம், தூக்கி நிறுத்தாமல் இருக்கலாம். ஆனால் அவன் கூட பிறந்தவன், உனக்கு இனமானவன், உனக்கு அடுத்து வருபவன், உன்னோடு தோள் கொடுத்து நிற்பவன், அவனை எந்த இடத்துலையும் விட்டுறாதன்னு தமிழ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால தான் காக்கிறது ஞாபகம் வைக்கிறோம், சாக்கிறதுக்கு ஞாபகம் வைக்கிறோம், இன எழுத்துக்கள் ஃபுல்லாக அடுத்தடுத்து நம்ம வைக்கிறோம். எழுத்துக்கள் எந்த எழுத்துக்களையும் விடுறதில்லை. இப்போ கடைசி எழுத்து பார்த்திங்கன்னா அவுவில் வந்து வருவோம், அவு அக் அவுவில் வருவோம். அவுக்கு வந்து பெரிய பயன்பாடு இருக்காது. அவ்வோட உயிர்மை எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா கவு, சவு, நவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பயன்பாடு இருக்காது. பெரும்பாலான எழுத்துக்களுக்கு பயன்பாடே இருக்காது. அதில் ஒரு 18 வரிசை இருக்கும், 18 எழுத்துக்கள் இருக்கும். மேலேருந்து கீழ் வரிசையில் சொல்கிறேன் நான். நீங்கள் அதில் ஒரு 4 எழுத்துக்கள், அதிகபட்சம் 5 எழுத்துக்களை பயன்பாட்டில் பார்க்கலாமே தவிர மீதம் ஒரு 7, 8
10 எழுத்துக்களுக்கு வந்து பயன்பாடே இருக்காது. இப்போ அந்த எழுத்துக்களை ஏன் வச்சுருக்கோம்? அதை தான் சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே ஆத்திச்சூரில் படித்தது தான். ஞா போல் வலை. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அது எங்கும் பயன்படாத எழுத்தாக இருந்தாலும் அது தன் சுற்றத்தையும் தன் உறவுகளையும் இறுக பற்றி கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க அதே வரிசையில் நிற்கும். எங்கே நீ விட்டுறாது. அதுபோல் உன் உறவுகளையும் உன் சுற்றத்தையும் ஒருபோதும் நீ விட்டுறாத. இந்த மொழி நமக்கு கற்றுத்தருதுங்க உறவுகளை எப்படி பார்க்கணும்னு. மொழி கூட சொல்லலை, ஒரு எழுத்து கற்றுத்தருகிறது. இந்த மொழியில் உருவாகிய எழுத்தை தான் நான் இப்போ பேசிக்கிறேன். இந்த எழுத்து நமக்கு கற்றுத்தருகிறது. ஞா போல் வலைன்னுவான் அவ்வை. ஏன் வலைன்னா? ஞா போல் இருன்னு சொல்லியிருந்தாவே போதுமே, அது புரிஞ்சிருக்குமே. வலைன்னு ஏன் சொல்லப்படுமா? நீ நிமிர்ந்து நிற்கலாம். உன் அதிகாரத்தில், பொருளாதாரத்தில், சமூக கட்டமைப்பில் நீ உயர்ந்து நிற்கலாம். நீ மேலே வந்ததுக்கப்புறம் அப்படி நிற்காதடா, வளைஞ்சு உனக்கு கீழே இருக்கிறவனையும் மேலே கொண்டு வாடா. அப்படி வளைந்து உன்னை சார்ந்து இருப்பவர்கள், அதான சமூக அறிவு. நான் வகுப்பில் குழந்தைகள்கிட்ட சொல்லி தரது தான். நீ 10க்கு 10 அறையில் மேலே மின்விசிறி போட்டு நல்ல வெளிச்சத்தில் நல்லா கட்டில் கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு புத்தகம் படிக்கிற இல்லையா? நீ படிக்கும் அதே நேரத்தில் ஒரு மின்சார ஊழியர் உன் வீதியில் உனக்கு மின்சாரம் வருவதற்காக உழைத்து கொண்டிருப்பார். ஒரு துப்புரவு ஊழியன் உன் வீதி சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருப்பான். கழிவுகளை அகற்றுபவன் உனக்கு அந்த நாற்றம் அடித்து நீ அந்த கவனத்திலிருந்து சிதறிடக்கூடாதுன்னு உனக்கு தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக உனக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பான். நீ படிக்கிற படிப்பு படித்து மேலே வந்த பின்னாடி அவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக இருக்கணுமே தவிர ஒருபோதும் அது உனக்கான வாழ்வை அமைச்சுக்கிறாத. இது என் தமிழ் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீ வள, அவ்வை தான் சொல்கிறா, வளடா. நீ மேலே ஏறிட்ட, நிமிர்ந்து தான் நிற்கிற, கோபுரம் மாதிரி தான் நிற்கிற. எல்லாரும் உன்னை அண்ணாந்து பார்க்குறாங்க, பெரும் உச்சத்தில் இருக்க. உன் உறவுகளையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் சமூகமும் எங்கே இருக்குன்னு குறிஞ்சு பாரு. இலக்கு வேறு தொழில் வேறு இல்லையா? நான் குழந்தைகள்கிட்ட அடிக்கடி கேட்பேன், எல்லா குழந்தைகிட்டையும் கேட்பேன், உனக்கான இலக்கு என்னடாடனே? நான் டாக்டர் ஆவேன். எடுத்தனே நம்ம ஆளுங்க ஃபுல்லாக டாக்டர், நான் இன்ஜினியர், நான் போலீஸ். வரிசையாக சொல்லுவேன். ஒரு பையன் கூட நான் அரசியல்வாதி ஆவேன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அது பெரிய அரசியல், நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு. ஒருத்தன் கூட எதுவும் சொல்ல மாட்டான். ஆனால் அவன் சொல்கிறது ஃபுல்லாக தொழில். மருத்துவர் என்பது தொழில், பொறியாளர் என்பது தொழில், காவலர் என்பது தொழில். அப்போ இலக்கு என்ன? நான் உன் இலக்கை கேட்டேன். இளம்பிள்ளைவாதம்னு ஒரு நோய் இன்றைக்கி இல்லை, அதோட கடைசி செட்டு நாங்கள் தான். 86களில் பிறந்தவங்க தான். 90களுக்கு அப்புறம் இந்தியாவில் இளம்பிள்ளைவாதம் இல்லை, 0ன்னு அரசு அறிவிச்சிருச்சு. அதுக்கு காரணம் யார்? அந்த போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி இல்லையா? அவர்கிட்ட கேட்குறாங்க, உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகளுக்கு இதை கொடுத்தா தான் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக கொடுக்கணும். இன்றைக்கி ஆட்டோவில் வராங்கல்ல வீதியில், உங்கள் வீட்டில் 5 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இருந்தால் உடனடியாக போலியோ சொட்டு மருந்தை அருகாமையில் உள்ள சுகாதார நிலையங்களுக்கோ ஆரம்ப பள்ளிக்கூடங்களுக்கோ வந்து கொடுத்து விடவும். எந்த முதல்வராக இருந்தாலும் எந்த அமைச்சராக இருந்தாலும் முதல்ல சொட்டு மருந்தை கொடுத்து தொடங்கி வைக்கிறாங்கல்ல. அந்த விஞ்ஞானிகளை கேட்குறாங்க, இந்த சொட்டு மருந்து இல்லைன்னா உலகமே முடமாக போகும், உலகமே இயங்க முடியாது, இதுக்கு ஒரு விலை வச்சிங்கன்னா நீங்கள் தான் உலகத்திலே பெரிய பணக்காரர். அந்த மருத்துவர் சொன்னார், என் கண்டுபிடிப்பு சூரியனை போன்றது, அது உலகத்திற்கு பயன்பட வேண்டுமே தவிர விலையை போய் ஏற்றிவிடக்கூடாது. அதுதானே இலக்கு. மருத்துவராவதா இலக்கு? மருத்துவர் தொழில். அப்போ இலக்குக்கும் தொழிலுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளும் மாணவர்கள் என்ன வேணாம் வகுப்பில். தொழில் உன்னை மேம்படுத்தும். அதான் டாக்டர், அது டாக்டர் வீடுங்க, அது விஓ வீடு. இந்த இங்கே போனீங்கன்னா இன்ஜினியர் வீடு இருக்குது. அதுவரை ஒரு ரிக்ஷா தொழில் வீடு, ஒரு ஆட்டோக்காரர் வீடாக இருந்தது. இவன் படித்து மேலே வந்தானே, டாக்டர் வீடு, இன்ஜினியர் வீடு, போலீஸ்காரர் வீடு. இது தொழில் உன்னை மேம்படுத்திடுச்சு. இலக்கு என்பது உன் சமூகத்தை மேம்படுத்துவது. நீ உன் சமூகத்தை மேம்படுத்தியிருக்கிறியா? நான் மருத்துவர் ஆகிட்டேன், என்னால் இயன்றவருக்கு இயலாதவர்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்ப்பேன். நான் ஆசிரியராக மாறிட்டேன், என்னால் இயன்றவர்களுக்கு படிக்க முடியாத, படிக்க வழியறியாத குழந்தைகளுக்கு வழிகாட்டுவேன், ஒரு நல்ல ஆசிரியர்களை இன்னொரு ஆசிரியரை உருவாக்குவேன். அதுதானே இலக்கு.
ஞாபோல் வலை என்பது அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இலக்கு என்பது அதுதான். அப்போ இந்த தமிழ் தான் நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறது. தொல்காப்பியத்தில் வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தமிழ் இலக்கணம், எல்லா மொழியும் இலக்கணம் வகுத்து கொண்டிருந்த போது தமிழில் இருக்க இலக்கணம் தான் வாழ்வை வகுத்தது, பொருள் இலக்கணம் கொடுத்தாங்க தொல்காப்பியத்தில் என்று சொல்லுவோம். எழுத்துக்கு மூலமாக வாழ்வியலை கற்பித்த தமிழ் இலக்கணத்தில் வாழ்வியலை கற்பித்த போயிருக்கோம், நமக்கு கற்பித்து கொடுக்காமையா போயிருக்கோம். சொல் இலக்கணத்தில் சொல்கிறாரு 35-36வது அதிகாரம், எப்பொருள் ஆயினும் அல்லது இல்லைனின், எப்பொருள் ஆயினும் அல்லது இல்லைனின் அப்பொருள் அல்லா பிரிது பொருள் கூறல். இது சொல்லதிகாரத்தில் புணர்ச்சி விதியில் வருது. சொல்லதிகாரத்தில் ஒரு குறள், ஒரு நூற்பா. தொல்காப்பியர் வாய்ப்பாடு தான் சொல்கிறாரு, நூற்பா தான் சொல்கிறாரு, அங்கே சொல்ல வேண்டிய தேவையில்லை, அங்கே வாழ்வியலை சொல்கிறார். ஒரு கடை வச்சுருக்கோம், இது இருக்கா, தோரம்பருப்பு கேட்டு வரான் ஒருத்தன், தோரம்பருப்பு இருக்கா, நம்மக்கிட்ட இல்லை, இல்லைன்னு சொல்லாதடா, கடலைப்பருப்பு இருக்குது சார், அப்படி சொல்லி பழகு. எப்பொருள் ஆயினும், அது எந்த பொருளாக இருக்கட்டும், அல்லது இல்லை நீ அது இல்லைன்னு, அப்பொருள் அல்லாது அது இல்லைன்னு சொல்லாத, பிரிது ஒரு பொருள் கூறு. என்ன தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? வணிகர்கள் அதை சரியாக செய்வாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சர்க்கரை இருக்கா, சீனி இருக்குமா, நம்ம சர்க்கரை இருக்கான்னு கேட்போம், அவங்க டக்குன்னு சீனி இருக்குமா, அப்போ என்ன அர்த்தம் நாமளாக புரிஞ்சுக்கிறணும், சர்க்கரை இல்லை சீனி இருக்குன்னு. அப்படியே சொல்லி தான் ஆகணும்னா அப்போ சொல்கிறாரு, அப்பொருள் கூறின் சுட்டி கூறல். இன்னொன்று சுட்டு, தோரம்பருப்பை கேட்டு வராங்க இல்லையா, கடலைப்பருப்பை தவிர வேறு எதுவும் இல்லைம்மா, அப்படி சொல்லு. கடலைப்பருப்பு இருக்குது, என்னிடம் இது இருக்கிறது, அதை தவிர இல்லைன்னு சொல்லி பழகு. அப்போ இது எங்கே, இது என்ன வாழ்வியல் சொல்லி தரும்னா, இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையாக சிந்திக்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குழந்தைகளை ஃபுல்லாக கோடை வகுப்பு அனுப்புகிறோம், நேர்மறையாக சிந்திக்கணும். இவனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான தாட்டே வரமாட்டுது, பாசிட்டிவாகவே சிந்திக்க மாட்டான். மொழியை கற்றுக் கொடுங்க, மொழியை விட பாசிட்டிவாக எது கற்றுத்தரும், அது சொல்லுது. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை கூட எதிர்மறையாக வந்து விடாமல் பார்த்துக்கொள்ளு என்று என் மொழி சொல்லுது. இப்போ இதுதான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறது. எங்கே வந்து நிற்கிறோம்னா, பிற எழுத்துக்களில், சொல்லில், வார்த்தைகளில், இலக்கியங்களில், பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் பேசலாம். இந்த தலைப்பின் கீழே நான் ஒரு தொடர் சொற்பொழிவு கூட கொடுக்கலாம். ஏன்னா நாலடியாரிலிருந்து, நான்மணிக்கடிகையிலிருந்து, புறப்பொருள் வெண்பாமாலிலிருந்து, புறநானூரிலிருந்து, 8 தொகை நூல்கள்லேருந்து, 10 பாட்டு நூல்கள்லேருந்து வாழ்வியல் விளக்கலாம். நான் ஏன் ரொம்ப சின்னதாக பேசுகிறேன்னா, இதுவே தமிழில் அவ்வளவு இலக்கியங்களை சொல்லுது, அவ்வளவு வாழ்வியல் முறைகளை கற்றுத்தருது. இதவே நாம் படிக்கலை, வாழ்க்கையை நம்ம வாழவே ஆரம்பிக்கலைன்றதுக்கு என்ன காரணம்னா, நான் சொன்னேன் இல்லையா, எல்லா மொழிகளிலும் தமிழ் எங்கே தனித்து நின்றுச்சுன்னா, வெறும் 6 வயது நிரம்பிய குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். அந்த குழந்தைக்கு நீங்கள் 12ஆம் நூற்றாண்டில் உருவாகின ஆத்திச்செடியை கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க முடியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த என் தமிழை நேற்று பிறந்த என் குழந்தை வந்து வாசிக்க முடியும். அது என் குழந்தைக்கு வாழ்வியலை கற்றுத்தரும். ஆத்திச்சூடியை விட வாழ்வியலை கற்றுத்தருவதற்கு வேறு வேணுமா? தாத்தா பாட்டி இல்லாத இன்றைய குழந்தைகள் எப்படி வழிதவறி செல்கிறார்களோ அதுபோல் இந்த மொழியின் தாத்தா பாட்டிகளை கண்டுகொள்ளாத நம் தலைமுறை நெறிதவறி சென்று கொண்டிருக்கிறது. பெரிய தாத்தன் வள்ளுவன் இருக்கான், மூதாட்டி அவ்வை இருக்கா பாட்டி, இந்த 2க்கு மேலே வாழ்வியல் எங்கே கொண்டு போய் கற்று முடியும்? நாம் படித்த குறள்லேருந்து சொல்கிறேன், 2 சொல், ஒரு வரி, ஒரு அடியில் 2 சொல்லில் அவ்வை சொல்கிற வாழ்வியலை விட மிஞ்சுகிற ஒரு மொழியை வந்து நீங்கள் காட்டிட்டீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே அது இல்லை. அவ்வை தனித்துவமாக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன இதுதான், கம்பன் 10,000 பாட்டு எழுதி வாங்கிய பெருமையை அவ்வை வெறும் 108-109 அடிகளில் ஆத்திச்சூடியை எழுதி போகிற போக்கில் தட்டிட்டு போயிட்டார். பெண்களின் மொழி ஆளுமை அவ்வைட்டு இருந்து நம்ம அறிஞ்சுக்கிறணும். பெண்பார் புலவர்கள் ரொம்ப குறைவு நமக்கு சங்க இலக்கியத்தில். ஆனால் அவ்வளவு ஆண்பார் புலவர்களுக்கும் நிகராக இவங்க இருப்பாங்க. காக்கை பார்னியாராக இருக்கட்டும், எல்லாருமே, நச்சலையாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிற்பாங்க. அறம் செய்ய விரும்பு, இது நம்ம படித்த குறள் தான். நம்ம சரியாக படிச்சிருக்கோமா? நம்ம ஆத்திச்சூடியே சரியாக படிக்கலன்றேன் நான்.
ஆத்திச்சூடியை சரியாக படிக்கலை, அப்புறம் 10 பாட்டு எடுத்துக்கல, அப்புறம் வருவான். 1ஆவதில் சொல்லி கொடுக்குற என் மொழி தாங்க 1ஆவதுக்கு ஒரு வரியில் ஆத்திச்சூடி கொடுக்கும், 2வது குழந்தைகளுக்கு திருக்குறளை கொடுக்கும் 2 வரியில், 3வது குழந்தைகளுக்கு மூதுரையை கொடுக்கும் 3 வரியில், 4வது படிக்க வந்தால் 4 அடியாரை கொடுக்கும் 4 வரியில். எந்த மொழியை காட்டுவீங்க அப்படி? என் மொழி வாழ்வியலை அப்படி கடத்தும். அறம் செய்ய விரும்பு, இன்றைக்கி நிறையா பேர் அதை மாற்றுறாங்க. அறம் செய்ய பழகு இன்னும் மாற்றுறாங்க நிறையா. அவர்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஔவையை விட ஔவை தவறாக சொல்லிட்டா. ஔவைக்கு என்னங்க தெரியும், கிளவி தவறாக சொல்லிட்டா. அறம் செய்ய விரும்பினா போதுமா? பழகணுங்க. அப்படியே பேசும்போது அவ்வளோ இனிப்பாக இருக்கும். தப்பு. அறம் செய்ய பழகுவது தவறு. அதை ஒரு பழக்கமாக்கிட்டீங்கன்னா அது கடமைக்கு செய்வதாக மாறிவிடும். நிறையா பேர் காலையில் எழுந்திரிச்சுனே நடைப்பயிற்சி பழகுங்கன்னுவாங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு. அவர் பழகிடுவார். காலையில் எழுந்திரிச்சுனே 10 நடந்தால் தான் கால் வலிக்காமல் இருக்கும்னு பழகிடுவார். ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதை விரும்பி செய்யலை, பழகியிருக்கார், அவ்வளோதான். வேண்டாம் விருப்பம் வந்துருச்சு, சாக்ஸை மாட்டிக்கிட்டு டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு பக்கத்தில் நாய் இருந்தால் நாயம் இழுத்துக்கிட்டு இவர் ஓடுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாவத்தை அதையும் பிடிச்சி நான் 10 கிலோமீட்டர் இழுத்து நடந்துக்கிட்டு. பழகுவது வேறு, விரும்புவது வேறு. 2 பேர் பழகிட்டால் அவர்கள் இணையராக மாறிவிட முடியுமா? பழகுறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் நல்லா பழகுறாங்க, அவங்களால இல்வாழ்க்கையை சிறப்பாக நடத்திட முடியுமா? அது பழக்கம், அது நட்பு, அது தோழமை, அவ்வளவு தானே. உள்ளார்ந்த காதல் இருக்கணும், விருப்பம் இருக்கணும். விருப்பம்தான் உங்களை அதை வாழ்வியலோடு இணைக்கும். சமீபத்திய உதாரணம், நான் பேர் சொல்லலாம் பயப்படல, யூடியூபர் இர்ஃபான் இருக்கார்ல, சமீபத்திய உதாரணம். இந்த ரம்ஜானுக்கு அப்படியே போய் கொடுக்குறாரு எல்லாருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். அவங்க வந்து வாங்குறத எள்ளி நகையாடுறாரு. இவர் என்னமோ கோடிக்கணக்கில் கொடுக்குற மாதிரியும் அவங்க வாங்குறத ஃபுல்லாக இவர் எள்ளி. அவன் பழகிட்டான். அறம், அது அறம் தானே. ஆனால் அவன் விருப்பம் இல்லை, மனசில் உண்மையான உள்ளார்ந்த அன்போடு அவன் கொடுக்கல. அதுதான் ஔவை சொன்னான், அறம் செய்ய விரும்புடா. நீ செய்யல, அது அடுத்த விஷயம். உன்னால் இருக்கு இல்லை, கோடி ரூபா இருக்கிறவனே செய்ய மாட்டான். நீ 10 ரூபா சம்பாரிச்சிட்டு உன்னால் செய்ய முடியாது, பரவாயில்ல. ஆனால் அப்படி விரும்பு, உனக்கு அடுத்த தலைமுறையாக அதை செய்யும்டா. நீ உள்ளார்ந்து விரும்பு, அதான் அறம் செய்ய விரும்பு. 6வது சினம். இலக்கியம் ஃபுல்லாக என்ன சொல்லும்னா, சினத்தை கட்டுப்படுத்து. வெகுளாமையில் வள்ளுவர் சொல்லுவார், சினத்தை கட்டுப்படுத்துங்க, சினங்காக்க காவாக்கா தன்னையே கொல்லும் சினம், உன்னையே கொன்றும்டா காத்துக்கூடான்னு. அதுக்கு தான் நமக்கு ஆம்பளைக்கும் பெண்களுக்குமான வேறுபாடு, ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேறுபாடு. சினத்தை கட்டுப்படுத்துறா, சினத்தை அப்படியே அடைக்கிறடா, அப்படியே அதுக்கு உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கூடா. இது வள்ளுவன். ஔவை சொன்னா அப்புறம்லாம் ஒன்றும் தேவையில்லை, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேணாங்க, அதுவே ஆறி போகும். 6வது சினம். உங்களுக்கு ஒரு கோபம் வருது, வீட்டில் சண்டை வருது, எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? 1 மணி நேரத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, இல்லை ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷம் கழிச்சு கோவப்பட்டதே முட்டாத்தனமாக தெரியாதா? ஐயோ, என்னதான் இருந்தாலும் நாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். அவங்க சொல்கிறது சரிதானே, அந்த இடத்துல நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது. எங்கே அந்த சினம், எங்கே ஆறி போச்சு? 6வது சினம். சினம் ஆறிடும்டா. ஆனால் அதனால் வர்ற காயம் இருக்குல்ல, அதான் வள்ளுவன் சொல்லுவான், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ரொம்ப தெளிவாக போடுவான் அந்த இடத்துல. அந்த புண்ணுன்னு போட மாட்டான், வடுன்னு போடுவான். ஏன்னா புண்ணு ஆறிடும், அந்த தழும்புக்கு இருந்துக்கிட்டு தானே இருக்கும், பார்க்குறப்பெல்லாம் தோணும்ல. அப்படி நீ ஒரு வார்த்தை பேசிட்டா அது மனசில் காயமாக இருக்கும் இல்லையா? அப்போ ஔவை சொல்கிறாள், சினம் ஆறி போகும், சினத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே தெரியாத. நான் பெரிய கோபக்காரர், என் வீட்டுக்காரர் பெரிய கோபக்காரர் தெரியுமா அண்ணுவாங்க. அவர் கோபம் நமக்கு தெரியாதா?
நம்மளா சொல்லிக்கிறது, அவர் பெரிய கோவக்காரர், அவர்கிட்ட பேசவே முடியாதுங்க, மூக்கு மேலே கோவம் வரும். கோவத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காத, கோவம் தானாக ஆறி போகும். அதை பிடிச்சி நீயா தூக்கிக்கிட்டே இருந்தாங்க மன அழுத்தத்துக்கு வருவேன். ஸ்ட்ரெஸ் அதுதான். இல்லாத கோவத்தை இருப்பதாக காட்டிக்கொள்வதுதான் மன அழுத்தம். கோவம் முடிஞ்சிருக்கும், சண்டை முடிஞ்சிருக்கும், வீட்டில் பொண்ணே மனைவி மக்கள்கிட்ட பேச வேண்டியதானே, அதில் என்ன ஈகோ? நான் சொன்னதான் சரி, நான் காலைல வெறப்பாக சண்டை போட்டு வந்துட்டேன், இப்போ போய் இவங்ககிட்ட பேசுனா நான் பேச மாட்டேன், அவங்களா பேசட்டும். அப்படி கம்முன்னு இறுக்கிக்கிட்டு ஆன் நெடில்னு வரலையா, அந்த மாதிரி நெருக்கிக்கிட்டு நிமிக்கிட்டு வெட்டியாக போவோம். மன அழுத்தம் உனக்கு தான் வரும், ப்ரெஷர் மாத்திரை வாங்கி கொடுத்து வாயில் போட்டு படுக்க விட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? சினத்தை விட்டுரு. அதுவே ஆறி போன சினத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்க, அதான் ஆறி போச்சுல. ஆறி போன டீயவே நீ குடிக்க மாட்டேல, ஒரு தேநீர் கொடுக்குறோம், சூடாக இருக்க போது தானே குடிக்கிற. ஆறி போச்சுன்னா இதை தூக்கிடுங்கம்மா, சாப்பிட முடியாது சொல்கிறோம்ல. அப்போ ஆறி போன கோபத்தை வாழ்நாள் முழுக்க தூக்கிக்கிட்டே திடுறான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் சித்தப்பா விட்டு நாங்கள் பேச மாட்டோம். கிராமத்தில் இன்றைக்கி இருக்காங்க, எதுக்கிட்ட பேச மாட்டீங்க? அதெல்லாம் தெரியாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பேச மாட்டோம். அவங்க தாத்தாவுக்கும் அவங்க தம்பிக்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டையாக இருந்திருக்கும், ஒரு மனப்பிணக்காக இருந்திருக்கும். அந்த கோபத்தில் வர்ற வார்த்தை, இனிமேல் மூஞ்சில் நீ முடிக்கவே கூடாது, செத்தால் நீ வரக்கூடாது. அடுத்த 6 மாதத்தில் அந்த கோபமே இருக்காது. ஆனால் இவன் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அது வள்ளுவன் சொன்னது வடு. இவன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த சினத்தை பொத்தி 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 இவங்களா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. அதான் அவ்வை அழகாக சொல்கிறாரு, ஆறுவது சினம், சினம்ன்றது போயிடும், அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கை என்பது கோபத்தில் இல்லை, மகிழ்ச்சியில் இருப்பது தான். கோபத்தை தூக்கி போட்டு ஆறி போச்சா, தூக்கி போட்டு போய் கை கொடுக்கு, எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சுல. ஆமாப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் அதை வராமல் பார்த்துக்கிறேன். சரி நான் தான் புரியலாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சு விட்டுரு. மன்னிப்பு கேட்குறதுல என்ன சங்கடம் பெயரப்படுது? இது வாழ்வியல், தமிழ் வழிபடுவோம் பெருவாழ்வு. இந்த பெருவாழ்வை அவ்வை தான் தராரு. இகழ்வது கரவேல், ஈவது விளக்கேல். இகழ்வது கரவேல் நமக்கு தெரியும், மறைச்சு வைக்காத கொடுத்துரு. இகழ்வது கரை, ஈவது விளக்கேல். கொடுக்கறத நிப்பாட்டிடாத ஒருபோதும். கொடுக்கணும்னு நினச்சிட்டேல, கொடுத்துக்கிட்டே இரு. அதுக்கடுத்து ஒன்று இருக்கும், உடையது விளம்பேல். இதுக்கு நாம் காலங்காலமாக படிச்சுக்கிற பொருள் தான் தப்பு. நம்மக்கிட்ட இருக்க உடமையை நம்ம யார்ட்டையும் சொல்லியிருக்கக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வெளிப்படுத்திடக்கூடாது. அவ்வளோ பெரிய அவ்வை இவ்வளோ சீப்பாவா சொல்லியிருப்பா? சுயநலமாக இருடா, ஒழிச்சு வச்சுக்கூடா, யார்ட்டையும் சொல்லாதடா, தான் ஒன்று தன் வேலை ஒன்றுன்னு இருந்துக்கூடா என்ன சொல்லி கொடுத்துருப்பா? புரியாத போது தான் மேலையும் கீழே நம்ம படிக்கிறோம். அதுக்கு மேலே இருக்கிறது தான் ஈவது விளக்கேல். அது செல்வந்தர்களுக்கு சொன்னது. உனக்கு கோடி கோடியாக இருக்கும், பெரிய ஆளாக இருப்ப, நீ எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தாலும் கொடுக்கறத நீ பாடிடாத, உன்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டே இரு. உடையது விளம்பேலுக்கு அடுத்தது என்னது? ஊக்கமது கைவிடேல். அது ஏழை எளியர்களுக்கு சொன்னது. விட்டுறாதடா, நம்பிக்கை விட்டுறாத. அப்போ இங்கே ஊக்கமது கைவிடல் ஏழைக்கு சொல்லியிருக்கா, அங்கே செல்வந்தருக்கு சொல்லியிருக்கா. நடுவில் உடையது விளம்பேல்னு இவங்க 2 பேருக்கும் சொல்கிறா. என்ன சொல்கிறா? உன்கிட்ட இருக்கு, நீ பெரிய பணக்காரன் தான், செல்வந்தன் தான், அதிகாரியும் தான், அதிகாரம் இருக்குன்ற அதை காட்டாத. அடுத்த ஆள்கிட்ட நான் பெரிய பணக்காரன்னு காட்டிக்காத, தம்பட்டை அடிக்காத. நான் பெரிய ஆள், எனக்கு ஈக்குவல் யார், என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாத, உன் அதிகாரத்தை எளியவர்களிடம் காட்டாத. உடையதை விளம்பேல். அதே மாதிரி தான் இவனுக்கும் சொல்கிறா, வறுமை இருக்கட்டும்டா, அதுக்காக உலகத்தில் அதை காட்டாத. நீ நல்லா இருக்கிற மாதிரியே வா, உன் பட்டினியும் உன் ஏழ்மையும் உன் வறுமையும் வெளியே காட்டிக்காத. அதான் அடுத்து சொல்கிற, ஏற்பது இகழ்ச்சிடா, அதனால் நீ காட்டாத. அதுக்கு முன்னாடி சொல், என்னும் எழுத்தும் கண்ணனை தகுந்தது வள்ளுவர் சொன்னது. என்ன எழுத்து? இது 2 கையில் எடுத்துக்கோ. நீ செல்வந்தன் ஆகாட்டினாலும் பரவாயில்ல, அடுத்தவன்ட்ட இறந்து வாழ்கிற தன்மை உனக்கு வாழ்க்கையில் வந்துடாது. என்னையும் எழுத்தையும் கையில் எடுத்துக்கிட்டா இன்னொருத்தட்ட இகழ்ந்து வாழ மாட்டடா.
அதுக்கடுத்து ஐயமிட்டு ஒன்று சொல்லுவா. அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுத்துச்சு. அப்படி இல்லை, ஐயம் வராத மாதிரி சாப்பிடு. நீ சாப்பிட்றதுக்கு மாதிரி உனக்கு இருக்க முன்னாடி இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்களா? உன்னை சார்ந்தவர்கள் உண்டார்களா? உன் வீட்டில் இருக்க கேட்கும் திறனற்ற, நமக்கு பசிக்குதுன்னா கேட்க தெரியும், கேட்கும் திறனற்ற உயிர்கள் இருக்குல்ல, ஆடு மாடு கோழி நாய், அந்த உயிர்களை எப்படி பார்ப்ப? முதல் அந்த ஐயத்தை போக்கு. அதுக்கெல்லாம் பசி ஆறிடுச்சான்ற ஐயத்தை போக்கிடு. அதை ஐயத்தை போக்கிட்டு நீ சாப்பிட்ற. ஐயம் மட்டும் ஒன்று. ஓதுவது ஒளியேல். படிக்கிறத நிப்பாட்டிடாத, படிச்சுட்டு போயிடாத, சொல்லுன்றா. படித்ததை சொல்லு. இந்த உலகத்தில் பிறக்கும் குழந்தை எப்படி வரும்னா, பிறக்கும் போது கை காலை உதறிக்கிட்டே தான் வரும். என்கிட்ட எதுவுமே இல்லை, சும்மா தான் வந்தேன். கடைசி மரண படுக்கையில் நம் உயிர் நம்மை விட்டு பிரியும் போதும் உடம்பு ஒரு அதிர்வு கொடுக்கும், ஒரு உதறல் கொடுக்கும். நான் எதையும் எடுத்துகிட்டு போகல. நான் எப்படி வந்தேன்னா அப்படியே தான் போயிருக்கேன். வீட்டில் இருக்கவங்களாம் குளிப்பாட்டி வேறு அனுப்பிடுவாங்க. எதுவும் ஒட்டியிருக்கக்கூடாது, கழுவி அனுப்புங்கடா, எனக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டு இறுதி பயணத்தில் அனுப்பிவிடுவேன். அப்போ எது ஒன்றையும் நான் கொண்டு வரல, எது ஒன்றையும் நான் கொண்டும் போகலை. நான் படித்த படிப்பை மட்டும் எப்படி கொண்டு போக முடியும்? மற்ற பொருளெலாம் விட்டுட்டு போயிடுறோம். நாற்காலி, சம்பாரித்த வீடு, காரு எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் படித்த படிப்பை ஒருத்தன் படிச்சிருக்கான், நல்லா படிச்சிருக்கான், உலக அறிவு இருக்குது, இறந்துடுறான், யாருக்கும் சொல்ல மாட்டான், அவனோட போயிடுதுல. அப்படி போயிடாதரான்றா அவை. ஓதுறதை நிறுத்திடாதரா, படித்ததை கொடுத்துட்டு போ. இந்த உலகத்திலிருந்து எதை ஒன்றை ஏற்றாயோ அதை திரும்ப இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போ. அதான் ஓதுறது. அவ்வியம் பேசேல். இதுக்கு புறம் பேசாமல் இல்லை. ஒப்புரவு ஒளியல். இந்த ஒப்புரவுக்கு நாம் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா, உலகத்தோடு ஒட்டி வாழுதல். வள்ளுவரும் அப்படி தான் சொல்லியிருக்காருன்னு தான் குறளோட எல்லா குறள்லையும் மொழிபெயர்ப்பு இருக்குது. உலகம் ஃபுல்லாக தப்பாக இருக்குது, நாமளும் தப்பாக போயிருன்னு சொல்லுவாங்களா? ஊர் போன போக்கில் போடா. உலகம் முழுக்க சாதியை கொண்டாடுது, நாமளும் கொண்டாடுவோமா? மதத்தை தூக்கி வைத்து உலகம் முழுக்க கொண்டாடுது, ஒப்புரவு கொண்டுருவோமா நாமளும் போய்? அப்படி இல்லை. ஒப்புரவு, நீ உலகத்தில் எது சரி தவறுன்னு ஆராய், ஒப்பீடு செய், ஒப்பு, சமமாக பார். உன்னை போல சக உயிரை சமமாக பார், அப்படி வாழ பழகு. இது அவ்வை சொன்னது. அவள் தான் சொல்கிறா அவ்வியம் பேசல். அவ்வியன்னா நம்ம அழுக்காருன்னு சொல்லுவோம், பொறாமைன்னு சொல்லுவோம். புறம் உள்ளது பொறாமை. பொறாமைன்றது ஒரு உணர்வு தானே. இப்போ உணர்வு எப்படி பேச முடியும்? அது அவ்வியம் பேசல்னு சொல்லியிருக்கா அவ்வை. பொறாமைன்றது ஒரு உணர்வு, அது எப்படிங்க பேச முடியும்? பொறாமையை மறைத்து கொண்டு நல்லவனை போல் பேசாத. அவ்வியம் உள்ள வச்சுக்கிட்டு உள்ளொன்றும் புறம் ஒன்றாக பேசாத. அதான் புறம் பேசாத. நம்மளால் என்ன சொல்லிட்டான், புரளி பேசாத. ஒன்று சொல்லவா, எங்கெல்லாம் புறம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நல்லவங்க இருப்பாங்க. ஒரு அலுவலகத்தில் 4 பேர் பேசிடுவாங்கன்றதான் இந்த உலகத்தில் 4 பேர் நல்லவனாக இருக்கான். 4 பேருக்காகவே நல்லவனாக இருக்கவே தான் உலகத்தில் நிறையா பேர். 4 பேர் ஏதாவது பேசிட்டாங்கண்ணா, இல்லைன்னா எல்லா கெட்டதும் பண்ணுவான். 4 பேர் ஏதாவது சொல்லிடுவாங்க. வேணா அங்கே அந்த கடையில் கூட்டமாக இருக்குது, 4 பேர் எதாவது பார்த்துருவாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் எங்கே செய்கிறோம்? ஒளிந்து மறைந்து. தப்பு தான், அதை பின்னாடி போய் தானே செய்கிறான். புறம் பேசுவது நல்லது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு கமலஹாசன் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதுதான். அப்போ இவன் என்ன சொல்கிறா, அவ்வியம் பேசுறது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத, நல்லவன் மாரி பேசாத. அவனை பார்த்தா பொறாமையாக இருக்குது. நேற்று நேரம் வந்தவன் இன்னைக்கு இப்படி வந்துட்டானே, பார்த்துனேன் சார், இப்போ தான் அவங்கள பற்றி நினச்சிக்கிறேன் சார், நல்லா இருக்கீங்களா சார், அப்படி பேசாத. என்னங்கய்யா? பிள்ளைங்களிட்டு தொட்டிலையும் ஆட்டாத. அகம் சுருக்கேல்.
எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இருக்காதரா. உலகத்தில் இருக்கிற எல்லாம் எல்லோருக்குமானது. இந்த 10 ஆத்திச்சூடிய வரிகளை தாண்டி நீங்கள் என்னத்தை வாழ்வியலில் கற்றுக்க போகிறீங்க? இது வாழ்க்கையை கற்றுத்தரலையா? நாம் சரியாக படிக்கலை. நமக்கு மார்க்குக்கு படிச்சிருப்போம், இல்லைன்னா ரைம்ஸுக்கு படிச்சிருப்போம், மனப்பாடமாக பாட்டு பாடி அம்மாட்ட வந்து பாடியிருப்போம். நம்ம குழந்தை ஒரு திருக்குறள் சொல்லும்போது நாம் என்ன செய்கிறோம்னா, என் பிள்ளை திருக்குறள் சொல்லுதுன்னு 10 பேர் சொல்கிறோம். என் பிள்ளை திருக்குறள் நல்லா சொல்லும் தெரியுமா, நீ சொல்லுப்பா. அந்த திருக்குறள் அந்த குழந்தை உளமாற உணர்ந்து சொல்கிறதான்னு பார்த்துருக்கோம். நாம் அதை பார்க்கணும். ஒரு குறள் படி போதும். 1330 குறள் படித்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ குழந்தைகள்லாம் சொல்லும், கட கட கடன்னு சொல்ல ஆரம்பித்தா. அதுக்கு பேர் அறிவு இல்லை, அது பேர் நினைவாற்றல். அந்த குழந்தைக்கு நினைவாற்றல் இருக்குது. வல்லவனவே திருப்பி கூப்பிட்டு வந்து சொல்லான்னு சொல்ல மாட்டான். 1330 மறுபடியும் சொல்லியா அண்ணா தம்பி, அந்த 10வது அதிகாரத்தில் 4வது குறள் தடுமாறுது தம்பி, அது தேவையில்லை. அப்போ அந்த குறள் என்ன சொல்லுகிறது, அது என்ன வாழ்வியல் கருத்து. ஒரு குறள் படித்தாலும் அந்த குறளை உளமார்ந்து படித்தால் வாழ்க்கை மேம்படும். அதுதான் இந்த தமிழ் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல். இந்த மொழி என்பது வெறும் மொழி அல்ல, எழுத்து என்பது வெறும் எழுத்து அல்ல, சொல் என்பது வெறும் சொல் அல்ல. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு எழுத்திலும், ஒவ்வொரு வாக்கியத்திலும் வாழ்வியல் கலந்து நிற்கிறது. நம்ம வழக்கு சொற்கள் நிறைய பேசுகிறோம். வழக்கு சொற்கள் தான் இந்த உயிர்ப்போடு வைத்திருக்கிற மொழியின் உயிர்ப்புன்னுவாங்க மொழியியல் அறிஞர்கள். அப்படி அதிக வழக்கு சொற்கள், தமிழ் அதுக்கு திசை சொற்கள்னு சொல்லுவோம். அதிக திசை சொற்களை வைத்திருக்கிற நாம் இங்கேருந்து இந்த மொழிக்குள்ளே இருக்கோம். சென்னையில் பேசுகிறது நமக்கு புரியாது. மதுரைக்காரங்க பேசுனா வேகமாக பேசுகிறாங்கப்பா, நிறுத்தி பேசுங்கப்பான்னு. சேலத்தில் பேசுகிறது நமக்கு புரியாது. கோயம்புத்தூர்காரங்க பேசுகிறது நமக்கு ஒரு ஆள் புரியாது. நாகர்கோவிலில் பேசுகிறது புரியாது. அது அந்த வாழ்வியல் மொழி, வாழ்வியலோடு அவர்கள் இந்த மொழிக்கு கொடுக்குற பங்களிப்பு. அப்படியா இந்த வாழ்வியலை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் மொழியை கற்றுக்கொள்வோம். மொழியை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் 10 பாட்டு, 8 தொகை, கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு எல்லாம் படிக்கலாம் வேணாம். ஆத்திச்சூடியை படிங்க, நன்றாக இருப்போம் என்று சொல்லி தமிழ் வழிபடுவோம். பெருவாழ்வு எல்லோருக்கும் அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்ல உரை, நல்ல நம்பிக்கையை நமக்கு விதைக்கக்கூடிய ஒரு அருமையான உரை. நாம் அறிந்தது தான், அனைத்தையும் நமக்கு தெரிந்த ஒன்றில் ஒரு புதிய சிந்தனையை திறந்து விட்டிருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் ஆத்திச்சூடியவே நம்ம இனிமேல் திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான உரையாக இருந்தது. வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடையேயான அந்த இடைவெளியை குறைப்பது தமிழ் என்பதை அழகாக சொன்னார். அதோடு ஒரு தமிழ் எழுத்து நமக்கு ஒரு உறவின் மேன்மையை உணர்த்துகிறது என்பதையும் மிக சிறப்பாக சொன்னார். ஏன்னா இப்போ நம்ம பக்கத்தில் யாரும் வேணான்னு விட்டு தள்ளி போய்கிட்டு இருக்க ஒரு உலக வாழ்க்கையாக இருக்குது. உடன் பிறந்தவர்களை எக்காரணம் கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை மிக அழகாக சொன்னங்க. வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு, அதோட இலக்கு வேறு, தொழில் வேறு, இப்படி பல வேறுபாடுகளையும் உங்களுடைய உரை உணர்த்தியது. நேர்மறையாக சிந்திப்பது எப்படி என்பதையும் சொல்லதிகாரத்தின் மூலம் அழகாக விளக்கினார். ஆத்திச்சூடியின் பால் நமக்கு ஒரு ஆழமான ஒரு புரிதலை உண்டாக்கியிருக்கிறார். பெருவாழ்வு வாழ்வ அந்த சிறிய அடிகளே நமக்கு போதும் என்பதை மிக அழகான உரையாக தந்திருக்கின்றார். கலந்துரையாட நேரம் இருக்கிறது. அறிஞர் பெருமக்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஐயா, மிக அருமையான நல்ல உரை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப அருமையாக நல்லா கேட்டிருக்கோம். இது கல்லூரி மாணவர்களுக்கு போய் சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்க அந்த எப்போதுமே இந்த மாதிரி பேச்சாளர் வரும்போது ஆடியன்ஸ் இருக்க மாட்டுறாங்க. நல்ல அருமையான உரை. குறிப்பாக சொல்லணும்னா அந்த இளம்பிள்ளை வாதத்தை பற்றி சொன்னீங்க. அது நல்ல செய்தி. அந்த மருத்துவர் அவர் அந்த மருந்து கண்டுபிடிச்சதுக்காண்டி பேட்டன்ட்டே வாங்க மாட்டேன்ட்டார். இது விலையாகக்கூடாது என்னுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு எத்தனையோ $1 பில்லியன் தொகையை அவர் இழந்திருக்காருன்னு சமீபத்தில் அந்த செய்தியை படித்தேன்.
இந்த இளம்பிள்ளை வாதத்தை உலக அளவில் ஒழிக்கிறதுக்கு முழு பாடுபட்டது ரோட்டரின்ற ஒரு ஆர்கனைசேஷன். எல்லா உலக நாடுகளுக்கும் அந்த ரோட்டரி அதற்கான நிதி உதவியை செஞ்சு எல்லாமே இருந்துச்சு. ஐயா சொன்ன மாதிரி இந்தியாவில் முழுவதுமே ஒழிச்சிட்டாங்க. இனிமேலும் வரக்கூடாதுன்றக்காக வேண்டி தான் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை 5 வயசு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் இது எல்லாம் தான் ஒழியலை, மற்ற எல்லா நாட்டிலையும் ஒழிஞ்சிருக்கு. ஒரு நல்ல செய்தி, அருமையான வாழ்வியல் செய்தியை எங்களுடன் பகிர்ந்த உங்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. மதுரை உலக தமிழ்ச் சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக மிக அற்புதமான நாள். சிறப்பு விருந்தினரை மிக மிக சிறப்பாக அவரை மட்டும் அல்லாது தமிழையும் வாழ்க்கையையும் மிக அற்புதமாக குறுகிய நேரத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய அனைத்து மாண்புமிகு கருத்துக்களை மிக அற்புதமாக அள்ளி தெளித்த திருமிகு துளிர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கோடி பொருளை நமக்கு எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும், எண்ணற்ற நூல்கள் படித்தாலும், எண்ணற்ற பேச்சு நாம் கேட்டாலும், எத்தனை இருந்தாலும் நேர்முகமாக நம்ம வந்து குறைந்த ஆட்களாக இருந்தாலும் நிறைவான நம்முடைய வாழ்வின் இறுதி காலம் வரை தேவையான வாழ்வியல் கருத்துக்களை ஒரு சிறிய நேரத்திற்குள் அற்புதமாக எடுத்துரைத்த தங்களுக்கு நமது தமிழ்ச்சங்கம் சார்பாக பணிவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஐயா சொன்ன மாதிரி இப்போ ஆத்திச்சூடியெல்லாம் வந்து 1ஆவதில் சொல்லித்தராங்க இல்லையா, அதை மறுபடியும் கல்லூரி போன பிறகு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஏன்னா அதில் ஐயா சொன்ன மாதிரி வாழ்வியலுக்குரிய அத்தனையும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரத்தின சுருக்கமாக போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பருவத்தில் நம்ம வந்து மனனம் செய்து ஒப்பிப்பது மட்டும்தான் அதுக்கு அது பயன்பட்டு இருக்குது. ஆனால் அதில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை நம்ம கல்லூரி காலத்திலும் மறுபடியும் அதை சொல்லி கொடுத்தால் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்மளை மாதிரி சான்றோர் பெருமக்கள் இதெல்லாம் வந்து நம்ம அரசுக்கு சொல்லி கூட மறுபடியும் நீங்கள் அந்த சிலபஸில் அதை சேருங்கப்பா, சேர்த்து. ஏன்னா சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ மூதுரை எடுத்துட்டாலுமே பார்த்திங்கன்னா சின்ன வரிகளாக தான் இருக்கும். அதில் ஏராளமான கருத்துக்கள் வந்து பொதிந்திருக்கும், வாழ்வியலுக்குரிய கருத்துக்கள் எல்லாமே. அப்போ அந்த பருவத்தில் இப்போ கல்லூரி வந்துட்டாலே அகப்பொருள் அது இதுன்னு கற்றுக் கொடுத்து அவங்கள கெட்டு போக வைக்கிறதுக்கு பதிலாக, கெட்டு போகிறாங்கன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் அதனால் நிறைய அந்த மாதிரி தான் போயிடுறாங்க. அதுக்கு பதிலாக வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இதை வந்து மறுபடியும் உள்ளே கொண்டு வந்து அந்த பருவத்தில் கற்றுக் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பணிவான கருத்து. ஐயா அவர்கள் இன்று சிறப்பாக நமக்கு சின்ன சின்ன விஷயம்னாலும் அதில் ஏராளமான கருத்துக்கள் பதிந்திருக்கின்றன அப்படிங்கிறத வாழ்வியலோடு இணைத்து கற்றுத்தந்தது மாதிரி தான் இன்றைக்கி புதுசாக நாங்கள் படிச்சுக்கிட்டோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கருமாத்தூர் மனோஜ். என்னுடைய செந்தமிழ் கல்லூரியினுடைய முன்னோடி வினோத்து. மிக எளிமையாகவும் மிக நகைச்சுவை உணர்வோடு அதை வந்து தொய்வில்லாமல் கடத்தினதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்கிறப்ப எண்ணிக்கையை பார்த்து நான் பேச மாட்டேன், எண்ணங்களை பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதை கேட்குறப்ப எனக்கு என்னுடைய சிந்தனை எங்கே போச்சுன்னா, முதல்ல அந்த பொலிவியா விடுதலைக்கு, கியூபா விடுதலைக்கு போகிறப்ப வெறும் 17 பேரோடு தான் போனாங்க. பிரபாகரன் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறப்ப 5 பேரோடு தான் ஆரம்பித்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிக்கிறப்பையும் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் ஊராக கூப்பிட்டு தான் அதை பெரிய படையாக கட்டினாங்க. பகத்சிங்கும் 5 தோழர்களும் சேர்ந்து தான் பெரிய வரலாற்றை வந்து மாற்றம் செஞ்சாங்க. எனக்கு அந்த சிந்தனை ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால் அந்த எண்ணிக்கையை பார்த்து பேசுவதில் எண்ணங்களை பார்த்து பேசுவது. மிக குறைந்த நபர்களாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களினுடைய தன்மை வந்து வீரியமிக்க தன்மையாக இருக்குது. சிலபஸ் வரைக்கும் பேசியிருக்காங்க அம்மா.
அதுவே பெரிய ஒரு சிறந்தது தான், நல்லது தான். ஐயா சொன்னார் எல்லா கல்லூரிகள்லேயும் எல்லா பள்ளிகள்லையும் இந்த உரையை கேட்கணும் அப்படின்னாங்க. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோவையும். இந்த உரையை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி ஒரு எல்லாத்துக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி இன்னும் பண்ணினா எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்குது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி நன்றி. அதே போல் இன்னொரு தகவல் எனக்கு வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு இது வந்துச்சு. இப்போ நாங்கள் உலக தமிழ்ச்சங்கம் சார்பாக வந்து நாடக பயிலரங்கம் வந்து 1 மாதம் பேசலாம்ல, அதை பற்றி ஆமாம் அனுமதியோடு கேட்டுக்கிறேன். முயற்சி எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த 1 மாத நாடக பயிற்சி வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து அதை செய்கிறோம். அந்த இடத்துல வந்து என்ன தீம் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம நேற்று முந்தானத்துலேருந்து கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பேசின உரையிலேருந்து ஒரு நாட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் ஆரம்ப நிலையில் கேட்கக்கூடியது தான், உன்னுடைய என்ன ஆக போகிற அப்படின்றது, நீ யார். என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொன்னாங்க, குறிக்கோள் இல்லாத விலாசம், முகவரி இல்லாத கடிதம் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதாவது முகவரி இல்லாத கடிதம் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கைக்கு சமம்னு சொல்லுவாங்க. இலக்கு வேறு தொழில் வேறு. அப்போ அதுதான் எங்களுடைய நாட்டை அப்போ எடுத்துருக்குறோம். கதை கரு எடுத்து கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழாசிரியர் முருகேசன். மீண்டும் தமிழ் வகுப்புக்கு வந்தது போலவே இருந்தது. மெத்த மகிழ்ச்சி. உங்கள் மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வகுப்பில் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு உள்பட நானும் இன்னும் மாணவன் தான். மகிழ்ச்சி. குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு தெளிவான விளக்கம் இருந்தது. மொழி வெறுமனே ஒரு பாலம் மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல் மொழி, உணர்வுபூர்வமான மொழி. அதிலும் குறிப்பாக நீங்கள் எண்ணிக்கையில் கொஞ்சமாக இருந்தாலும் 6 பேருக்கு மட்டும் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த புறணின்னு சொல்லிட்டு. அம்மாடி, இன்றைக்கி நேற்று இல்லை, எத்தனையோ ஆண்டுகளாக அதன் வழியாக கடத்திய பல செயல்கள், இன்னும் சொல்லப்போனால் வீரதீர செயல்களாக வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த புறணி பேசுகிறதுலையே. அது உண்மை. நான் படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆகையினால் அது புறம் பேசுவது போல் இருந்தாலும் அதில் பல உண்மைகளும் பல நன்மைகளும் நடந்திருக்கிறது என்பது சுட்டி காட்டியிருக்கீங்க. மெத்த மகிழ்ச்சி. அகமும் புறமும் வாழ்வியல் தான். அது பெருவாழ் வாழ்வதற்கான அடிப்படை நீதி நூல்கள். இந்த நீதி நூல்களுடைய வரிசை மறந்து போச்சு. வரிசை நூல்களே மறந்து போச்சு. வழிபாட்டு பாடல்கள் தொலைந்து போயின. இப்போ இருக்க கல்வி நிலை அதிலும் கடந்து நீங்கள் இன்னும் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நல்ல விதைகளை இன்னும் விதையுங்கள். நல்ல தொழிற்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. மிக அருமையான அந்த உரையாடல் நிகழ்ந்தது. இதுதான் கூட்டம் குறைவாக இருக்கும்போது தான் இப்படி நம்ம கலந்து பேசின அந்த தமிழ் குரல். ஏன்னா நிறைய கூட்டம் வரையில் பார்த்துருக்கேன், அந்த உரை வந்து ரொம்ப சிறப்பாக அமைவதில்லை. மாணவர்கள் வராதப்ப இப்படி ஆட்கள் தான் வந்து அருமையாக பேசிட்டு போயிடுறாங்க. மிக ஆமாம், அதாவது நம்ம ஒரு வாழ்க்கையை நிதானமாக வாழணுன்றதை தான் இந்த மாதிரியான உரைகள் நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. மனோஜ் அவர்களும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க, அவருக்கூட கரு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையை இப்படி நேர்மறையான சிந்தனை. அவருடைய நாடகங்கள் இங்கே 2 அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். சமூகத்தில் இருக்க சிக்கல்களை அவருடைய நாடகங்கள் வெளிக்கொணருது, அந்த அரசியல் பார்வையோடு. ஆனால் இந்த மாதிரியான நேர்மறையான விஷயங்களையும், அந்த ஆத்திச்சூடி சொல்லக்கூடிய அந்த விடயங்களையும் நீங்கள் மாணவர்களுக்கு உங்களுடைய நாடகத்தின் மூலமாக ஏன்னா அதுதான் இங்கே குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள திரைப்படங்களுமே அந்த எதிர்மறையான விஷயங்களை தான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ அதை விட்டு நம்ம அதுதான் வாழ்க்கைன்றதை இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மாணவர்களை மீட்டெடுக்க இந்த உலகம் ரொம்ப இன்பமானது, மனிதர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள், இதையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இன்றைய காலத்தில் இருக்கிறது. அதை துளிரையாவுடைய அடுத்த மேடைகளும் மனோஜ் போன்றவருடைய நாடகங்களும் மாணவர்களுக்கிட்ட நேரடியாக அவங்க தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நம்மெல்லாம் இங்கே தான் பேசுகிறோம், மாணவர்களுடைய நேர கொண்டு போய் சேர்க்குறது இந்த மாதிரியான ஆட்கள் தான். அவர்களுக்கு அவருடைய பணிகள் தொடரட்டும். வாழ்த்துக்கள். ஐயா அவர்களுக்கு, துளிர் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு
செந்தமிழ் கல்லூரியின் முன்னாள் நூலகர், வாசகர் வட்டத்தின் செயலாளர் ஐயா ராமமூர்த்தி ஐயா அவர்கள் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்கள் சமூக அறிவியல் கல்லூரியின் முன்னாள் நூலகர். பெண்களை பற்றி மிகச் சிறப்பாக பேசியமைக்காக பொன்னாடை போர்த்தி மகிழ வருகிறார் 2 பெண்கள் இங்கே வருகை தந்திருந்தவர்கள். மதுரையின் மைந்தன், இயல் இசை நாடகத்தின் தலைவன், முத்தமிழின் முன்னோடி, புன்னகை மன்னன் திருமிகு துளிரையா அவர்களுக்கு ஔவை கலை இலக்கிய குழு சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களுடன் பொன்னாடையும் போர்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றியுரையாற்ற வருகின்றார் உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்கள். அதுக்கப்புறம் பாரதிதாசன் வந்து அவர் ஒரு ஆத்திச்சூடி எழுதினார். அந்த ஆத்திச்சூடி இயக்கத்தின் முன்னோடி ஔவை தான். ஆனால் தமிழ் சமூகம் ஐயா சொன்னது போல் பெரிய அளவில் ஔவையை கொண்டு போய் சேர்க்கலையோ நாம் இன்னும் என்று தோணுது. அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 159வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் ஔவை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த கவிஞர் துளிர் ஐயா அவர்கள் ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, வெள்ளைப்பாறைப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். தமிழ் வழிப்படும் பெருவாழ்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தும் பொழுது ரொம்ப அருமையான உரை. இந்த தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயா சொல்லும் பொழுது அந்த தமிழினால் ஏற்படக்கூடிய வாழ்வு எப்படி மிகச்சிறந்ததாக இருக்கும் என்பதை அழகாக பதிவு செய்தார். உண்மையிலே நான் சாதாரணமாக நினைக்கும் போது சங்க இலக்கியங்களையும் ஐயா வேறு எதையும் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஒரு அடிப்படையான ஆத்திசூடியை வைத்துக்கொண்டு மிக ஒரு அருமையான உரை அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான வித்தியாசம் என்ன என்பதை அழகாக பதிவு செய்தார் இல்லையா. எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவன் மனிதன் மட்டும்தான், விலங்குகள் அந்த மாதிரி சிந்திக்கிறது இல்லை. அதனால தான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் கூட அப்படி இருக்கலாமேன்னு தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மாதிரி சீனத்தில் வந்து ஒரு மொழி வந்து பெண்கள் மட்டுமே பேசக்கூடிய மொழியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. லூசோ அப்படிங்கிற ஒரு மொழியை பற்றி ஐயா அவங்க சொன்னாங்க. அது மாதிரி அந்த தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அதனால் என்னென்ன வாழ்க்கையை நம்ம வாழ முடியும், அதன் மூலமாக என்ன கற்றுக்கொள்ள முடியும், இன எழுத்துக்களை கொண்ட அந்த சொற்களை கொண்டது அந்த தமிழ் மொழி அப்படிங்கிறத அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு சொற்களுக்கும் அந்த இன எழுத்துக்கள் எப்படியெல்லாம் சேர்ந்து வருது, அதுபோல் நீ உடன் பிறந்தவர்களை நீ விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கருத்து. அது மாதிரி ஞப்போல் வலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஞப்போல் வலைங்கிறதுக்கு எல்லா உறவினர்களையும் உன்னோட சேர்த்துக்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மொழியாக தமிழ் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சொற்களுக்கான வேறுபாடுகள் அழகாக சொன்னாங்க. இலக்கு வேற, தொழில் வேற, பழகுதல்ங்கிறது வேற, விரும்புதல்ங்கிறது வேற அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு செய்தார்கள். பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய மொழியாக தமிழ் மொழி தான் இருக்குது. தொல்காப்பியம் மூலமாக பொருள் வாழ்வை வந்து அழகாக சொல்லக்கூடிய மொழியாக இருக்குது அப்படிங்கிறதுன்னு சொன்னாங்க. இந்த ஆத்திசூடி மூலமாக ஔவையார் சொல்லக்கூடிய அந்த வாழ்வியல் நெறிகள் என்னென்னங்கிறத ரொம்ப அருமையாக பதிவு செய்தாங்க. உண்மையிலே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தேவையான ஒன்றாக இந்த கருத்தை வந்து நான் முன்வைக்கிறேன். ஏன்னா நிறைய இளைய தலைமுறைகளுக்கு இந்த கருத்து கண்டிப்பாக சென்று சேர வேண்டும். ஆனால் இன்றைக்கி இளைய தலைமுறை வராது, ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அது எப்படி வாழணும் அப்படிங்கிறதே தெரியலையோ அப்படின்னு தோணுது இல்லையா. நிறைய பேர் இப்போ கல்வியை கற்கிறாங்களே ஒழிய பெரியவர்களை மதிக்க தெரிய மாட்டேங்குது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு. அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கருத்தை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குற மனோபாவம் கூட இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு கேட்கும் போது, நம்ம பார்க்கும் பொழுது, பழகும் பொழுது. அப்போ அந்த முறையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் மாணவர்கள்.
அதன் மூலமாக தான் அவங்க வாழ்க்கையை வந்து கற்றுக்கொள்ள முடியும். அந்த பொறுமை வந்து குறைவாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆத்திசூடியினுடைய கருத்துக்களை அழகாக சொன்னாங்க ஐயா அவங்க. அது மாதிரி நம்ம மொழி வந்து எப்படிப்பட்டதுன்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சொற்களும் சரி எல்லாமே அந்த திசை சொற்கள் வழக்கு சொற்கள் எல்லாமே வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடியது என்பதை அழகாக பதிவு செய்தார். வாழ்வியலை சொல்லக்கூடிய மொழியாக அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை மிக அழகாக பதிவு செய்தார். உண்மையிலே இந்த தலைப்புக்கும் சரி அந்த ஐயா பேசின அந்த கருத்துக்களும் மிக தேவையான ஒன்று. உண்மையிலே அதுக்காகவே அந்த துளிர் ஐயா அவர்களுக்கு உலகத்தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாக நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். கூட்டம் குறைவாக இருந்தால் கூட இந்த நிறைவாக இருந்துச்சு, இந்த பேச்சு வந்து மிக நிறைவாக இருந்தது. அதற்காக நன்றி. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அடுத்து வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களையும் தோழிகளையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். ஜனகணமன அதிநாயக ஜயகே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா தப சுப நாமே ஜாகே तब सुब आशीष मागे कागे दब जय गादा जनगण मंगलदा